பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பேசிய ஒரு விசேஷமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உங்களுக்காக படிச்சு காமிக்கிறேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அநேக பேரு மற்றவரை கவனிச்சு பாக்குறாங்க. நம்ம எப்படி நடக்க வேணும், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும், எல்லா காரியத்தையும் மற்றவர்கள் கவனிக்கிறோம். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் சொல்லி சில ரோல் மாடலா பல பேரை வச்சுக்கொண்டு அந்த வழியில நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியங்கள், எல்லா மனுஷர்களும் பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் இருப்பாங்களா? கிடையாது. ஒரு சில நேரத்துல யாராவது ஒரு வகையில இடரல் உண்டு, இடருவார்கள். அப்ப அவர் இடரும் போது அவரை ஃபாலோ பண்ணுகிற மனுஷர்களை மட்டுமே நம்பி அவர்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அவர்கள் இடரும் பொழுது அந்த இடத்துல நீங்களும் சில நேரங்களில் இடறுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நம்ம யாரை கவனிச்சு பார்க்கணும்னா, வேதத்துல சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே கவனித்து பாருங்கள். அவரை கவனிச்சு பார்க்கும் பொழுது எந்தவித இடரல்கள் வராது. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்வைகள், நம்ம நோக்கங்கள் எல்லாமே எப்படிதான் இருக்கணும்? நம்ம எதிரில நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். நம்ம நோக்கங்கள், நம்ம பார்வை எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட்டா யார் இருக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்க வேணும். சில நாட்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 16 வருஷத்துக்கு முன்பாக நாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப மழை பெய்ச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே சேரு சதிகளா அப்படி ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருந்தது. அப்போ நீங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து சொல்லும் பொழுது சொன்னாங்க, அம்மா இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வராது, இங்க ஃபுல்லா ரொம்ப நாஸ்தியா இருக்கு, இந்த ஸ்டெப்ஸ் வழியா வாங்க, இங்க வந்தீங்கன்னா கீழெல்லாம் நல்லா இருக்கு, அதனால நீங்க இப்படி சுத்திட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து ஒரு டீம், ஒரு கேங்கா இருப்போம். சில வார்த்தைகள் கவனிக்கல. நாங்க என்ன செஞ்சோம், ரொம்ப டீமா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அரட்டை அடிச்சு ஜாலியா இருந்துட்டு நாங்க என்ன செஞ்சிட்டோம், ஸ்டெப்ஸ்ல எந்த பக்கம் வர வேணாம்னு சொன்னாங்களோ அந்த பக்கம் நாங்க என்ன பண்ணிட்டோம், இறங்கி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு முன்பாக ஒரு பொண்ணு போகுது. அது கூட நாங்க என்ன சிரிச்சு பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு கடைசியில போகும்போது என்ன, ஒரே சேரு சதிகளா எல்லாமே அவ்வளவு மோசமா இருக்கு. வேற வழியில இந்த பக்கம் வந்துட்டோம். நாங்க எங்க போறோம்னா அந்த கால் வச்சு அந்த சேத்துலதான் நாங்க போகிறோம். அப்ப எங்க மிஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதான் சொல்றேன், ஒருத்தர் முன்னாடி போறவங்க எப்படி போறாங்களோ அதுலயே கூட்டம் எப்படி வருது பத்தியா? அதான் பண்ணி ஒரு எந்த நோக்கத்துல போகுதோ அது பின்னாடி வருத அதை ஃபாலோ பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதே போலதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த நேரத்துல நம்ம ஒரு டீமா இருக்கும்போது ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா எடுத்துப்போம் நம்ம கண்டிப்பா. ஆனா நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா அதுதாங்க உண்மை. முன்னாடி யார் எப்படி போறாங்களோ, எந்த மனுஷங்களை நம்ம ஃபாலோ பண்றோமோ அவங்க எங்க போறாங்களோ சில நேரத்துல நாமளும் அங்கதான் போவோம். அவங்க சேத்துல விழுந்தாலும் நம்ம சில நேரம் எப்படி நான் சேத்துல தான் விழுவோம், பாவத்துல தான் விழுவோம் அப்படின்ற ஒரு சூழல் கண்டிப்பா வரும். அதற்கு தான் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, யாரையும் நோக்கி பார்க்காத, எந்த மனுஷர்களையும் நோக்கி பார்க்காத, நீ யாரை பாருனா என்னை மட்டும் கவனித்து பாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும் கவனித்து பாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்க மனுஷரை ஃபாலோ பண்ணிருக்கலாம், உங்களுக்கு பிடித்த நபர்களை, ஒருவேளை நண்பர்களை, யாரை வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ரோல் மாடலா வச்சிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ரோல் மாடலா வைக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வைத்து பாருங்க, அவரை ஃபாலோ பாருங்க, அவரை கவனித்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் நல்ல பாதைகளாய் உங்க வாழ்க்கையில இருக்கும். Have a nice day. God bless you.